அன்னூர் அருகே காட்டம்பட்டி தனியார் மருத்துவமனையில் உரிய வசதிகள் இன்றி அறுவை சிகிச்சை மேற்கொண்டதால் கல்லூரி மாணவி உயிரிழப்பு. மருத்துவமனை நிர்வாகத்தை கண்டித்து பெற்றோர்கள், உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கோவை மாவட்டம் அன்னூர் அருகே உள்ள குட்டைப்புதூர் கிராமத்தை சேர்ந்த 19 வயது கல்லூரி மாணவி ஹரிணி. இவருக்கு சிறு வயது முதலே மூச்சு திணறல் பிரச்சினை இருந்து வந்ததாக கூறப்படும் நிலையில் அண்மையில் சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தபோது அவருக்கு மூக்கு பகுதியில் தண்டுவடம் வளைந்திருப்பதால் பிரச்சினை இருப்பதாக தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து மருத்துவர் கிரிசங்கர் என்பவரை அணுகும்போது அவர் அன்னூர் கோவை சாலையில் உள்ள காட்டம்பட்டி பகுதியில் செயல்படும் தனியார் மருத்துவமனை ஒன்றில் வைத்து அறுவை சிகிச்சை செய்து கொள்ளலாம், கோவைக்கு சென்றால் 1.5 லட்சம் ஆகும், இங்கு அறுவை சிகிச்சை மேற்கொண்டால் 75,000 மட்டுமே செலவாகும் என கூறி அந்த மாணவியை கடந்த 22ஆம் தேதி மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்ய சேர்த்துள்ளனர். அறுவை சிகிச்சையை கிரிசங்கர் மருத்துவர் மேற்கொண்ட நிலையில் திடீரென அவருக்கு பல்ஸ் குறைந்ததாக மருத்துவமனை தரப்பில் கூறப்படுகின்றது. இதனையடுத்து உடனடியாக அவசர சிகிச்சை பிரிவிற்கு கோவில்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு மாற்ற வேண்டும் என கூறி அனுப்பி வைத்துள்ளனர். ஆனால் அங்கு சென்ற மாணவி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த அவரது உறவினர்கள் உரிய வசதிகள் இல்லாமல் ஏன் அறுவை சிகிச்சையை அங்கு செய்ய வேண்டும் என கூறி மாணவி உயிரிழப்புக்கு மருத்துவரும் மருத்துவமனை நிர்வாகமுமே காரணம் என குற்றம் சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அன்னூர் கோவை சாலையில் காட்டம்பட்டி பிரிவு பகுதியில் சாலை மறியல் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த சாலை வழியாக வந்த அனைத்து வாகனங்களும் நிறுத்தப்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த அன்னூர் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். வேண்டும், நீதி